தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய அரசு கோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்போட மேக்ஸிமமான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும் இந்த ஜாப்பில் செலக்ட் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் 71,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 16/2/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் ஈஸியான ஜாப்பில் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த வித தேர்வுமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் ப்ராப்பராக நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், உங்களுக்கு இதெல்லாம் எங்கே கிடைக்கும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் மேலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். ஓகேவா, ஒரே பேஜ்லேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே வந்து இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த பேஜை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு லிங்கை வந்து கொடுத்துருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ராப்பராக அந்த பேஜை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும், நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஜாப்போட வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 5 வேகன்சி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஒர்க்கிங் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை அல்லது மதுரை. ஓகேவா? ஸோ சென்னை மதுரை இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் லொக்கேஷனும் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் இங்கே சென்னையில் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, மதுரையில் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. இன்கேஸ் அது நியர்பையில் நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னா கூட சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். பட் இந்த ஊரில் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. லொக்கேஷன் ஒர்க்கிங் பிளேஸ் மட்டும் உங்களுக்கு சென்னை அண்ட் மதுரையில் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிரைவருக்கான போஸ்டிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா அப்ளிகேஷன் எந்தளவுக்கு நீங்கள் கிளியராக ஃபில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குல்லையா, அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். கலர் ஃபோட்டோ வந்து ஒட்டணும். இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நேம் எழுதும்போது நீங்கள் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி தான் உங்களோட நேம் வந்து எழுதணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே இங்கிலீஷே யூஸ் பண்ணுங்கள், தமிழ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட கணவரோட பேரை மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட அப்பாவோட பேரை வந்து எழுதிக்கோங்க வித் இனிஷியலோட. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட டிரைவிங் லைசன்ஸோட நம்பரு, அப்புறம் நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவர், என்ன ரிலீஜன் அப்படின்றது ரெண்டுமே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட பெர்மனண்டான அட்ரஸ், அப்புறம் உங்களை கான்டெக்ட் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் அட்ரஸ். இன்கேஸ் 2 அட்ரஸுமே சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா ஸோ 2 பாக்ஸ்லேயும் ஒரே அட்ரஸே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. வேறு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஏதாவது கேசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, நிலுவையில் இருக்குது, இல்லை ஆல்ரெடி ஒரு கேசஸ் வந்து முடிஞ்சிருக்கு, அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் எதுவும் உங்களுக்கு கேசஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன கேசஸ், என்ன ரீசன் அப்படின்றத எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு அந்த மாதிரி எந்த கேஸுமே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் மட்டும் போட்டுருங்க, இல்லை நோ அப்படின்றத மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்க்ளோசர் சர்டிஃபிகேட்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். சில பேர் 8ஆம் வகுப்புக்கு அதிகமாக படித்தாலும் கூட பிரச்சனை வந்து கிடையாது. ஜஸ்ட் உங்களோட 8ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷனை வச்சே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸோட, ஓகேவா, 5 வருடத்துக்கு குறையாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது. ஓசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 18லேருந்து 32 வயதுக்குள்ளே உங்களுக்கு ஏஜ் வந்து இருக்கணும். பிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 18லேருந்து 34 வயதுக்குள்ளே உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும். எம்பிசி டிசி கேட்டகரிக்குள்ளே வரீங்க இல்லை அதிலே வந்து எம்பிசி டிசிலே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரி அதுக்குள்ளே வரவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 37 வயதிற்கு அதிகம் இருக்கக்கூடாது.
நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் வச்சு அனுப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சு அனுப்ப போகிறீங்க. உங்கள் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் உங்களோட ஜெராக்ஸ் காப்பிட்ட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட எஜுகேஷன் அதோட ஜெராக்ஸ் காப்பி, 2 வீலர் அண்ட் 4 வீலர் லைசன்ஸ்க்கான அதோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் சேர்த்து வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் அப்ளிகேஷனை எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா, உங்களோட நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கொடுத்துருக்காங்களா, த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு ஹைகோர்ட் சென்னை 600104 அப்படின்ற இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் போஸ்ட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஸ்டாம்ப் ஒட்டி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த ஸ்டாம்போட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ₹70 வரும். ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து செல்ஃப் என்வலப் கவர் ஒன்று வாங்கி அந்த கவருக்குள்ளே வச்சுட்டு அந்த கவருக்கு மேலே ₹70 போஸ்ட் ஸ்டாம்ப்னு சொல்லி கேட்டாலே போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாம்பை நீங்கள் ஒட்டிட்டு 16/2/2026 சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னாடியே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். முக்கியமாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா கடைசி டேட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷனும் சரி, இல்லை இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இன்கம்ப்ளீட் இதுவும் சரி, இல்லை இந்த ஜாப்புக்கு ரிலவெண்ட்டாக இல்லாத வேறு எதுவும் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டாக்குமெண்டேஷன் எதுவுமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வைக்காமல் நீங்கள் அனுப்பினாலும் சரி, உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இல்லை கேட்டிருக்கக்கூடிய குவாலிட்டி உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும், இதற்கான டாக்குமெண்டேஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி கடைசி டேட்டுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணுங்கள்.